வணக்கம் சிவந்தனவர்களே, இன்று 10வது நாளாக நீங்கள் மேற்கொள்ளும் மனிதநேய நடைப்பயணத்தில் இன்று பரிசின் புறநகர் பகுதியான செவரோனை வந்தடைந்ததாக எமது இணைப்பாளரோடாக அறிந்து கொண்டோம். கூறுங்கள், அந்த இடத்தில் செவரோன் நகரவிதா உங்களை வரவேற்றதாகவும் அதே நேரம் அங்கு ஒரு எழுச்சி நிகழ்வு நடைபெற்றதாகவும் கூறுகிறார். அங்கு யார் யார் பிரசன்னமாகி உள்ளார்கள் அல்லது எந்தெந்த அமைப்புகளுடன் நீங்கள் இணைந்து இந்த எழுச்சி நிகழ்வை மேற்கொண்டுள்ளீர்கள் என்பதனை எமது மக்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா? அமைப்புகளும் டிவையோவிலிருந்து எல்லாரும் இருந்தார்கள். இங்கு நான் வந்து அந்த நினைவு நான் அழுது விட்டேன். சொன்னால் எனக்கு என் முள்ளிவாய்க்காலில் வந்த உறவுகளை நினைவு தான் அங்கு வந்தது. எனக்கு ஒரு நான் ஒரு நாளும் அனுபவிக்காத ஒரு உணர்வை தோற்றுவித்தது. எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்த இந்த கிராமம் மக்கள் வந்து இப்படி ஒரு நினைவு சின்னத்தை வச்சிருப்பது எங்கள் மக்களுக்காக. உலகில் எங்களுக்கும் ஒரு இடத்தில் எங்கள் மக்களை, எங்கள் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒரு இடம் அமைத்து தர இந்த பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் உதவி செய்வதற்கு நன்றியை தெரிவித்தேன். அந்த மேஜர், இந்த ஊர் மேஜரை நான் சந்தித்து எனக்காக காத்திருந்தார். கூறுங்கள், நீங்கள் அந்த நகரபிதாவை சந்திக்கும் போது அவர் உங்களிடம் உரையாடி இருப்பார். அந்த உரையாடிய போது அவர் இந்த போராட்டம் பற்றி என்ன நிலையில் உள்ளார் அல்லது எவ்வாறு அதை அவர் புரிந்து கொண்டார்? அவர் வந்து இந்த போராட்டத்தை அவர் நல்ல விதமாக புரிந்து கொண்டிருக்கிறார் நினைக்கின்றேன். என்று சொன்னால் எங்கள் மக்கள், நாங்கள் சென்ற நிலை, நாங்கள் அதை சென்று வழிபட்ட விதம், அவர் எங்களுக்கு செய்த உதவி, எங்களுக்கு ரொம்பமாக ஒரு கோல் எடுத்து தந்து அவர் அங்கு எங்களை ஒரு கூட்டம் வைப்பதற்கு, மக்களோடு சேர்ந்து நான் ஆலோசிப்பதற்கு எல்லாம் உதவி செய்தார். எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கும் இந்த பிரான்ஸ் அந்த பெரிய கவர்மெண்டோட பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதே நேரம் சிவந்தன் அவர்களே, இப்போது நீங்கள் செவரோன் பகுதியில் உள்ளீர்கள். தொடர்ந்து இன்னொரு பகுதியான பிரான்சின் புறநகர் பகுதியான லாக்ரோன் பகுதியை சென்றடைவதாக செய்திகளூடாக அறிந்தோம். அங்கும் ஏதாவது எழுச்சி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனவா? நாளை தான் நான் அங்கு செல்வதாக திட்டமிட்டுள்ளோம். இன்று இங்கு தங்குவதாக முடிவெடுத்துள்ளோம். அதால் நாளை தான் அந்த பகுதியை நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். இங்கு மக்கள் பலரை சந்திப்ப இருப்பதால் நான் அதாவது செவரோன் பகுதியில், நீங்கள் பிரான்சின் செவரோன் பகுதியில் உங்களை ஊடகவியலாளர்கள் அல்லது வேறு மனிதநேய அமைப்புகள் உங்களை சந்தித்தார்களா? இல்லை, இன்னும் இல்லை. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா? அது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றான் சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சந்திக்கவில்லை. இப்ப இதுக்கு பிரதேசங்களை சந்திக்கிறோம். இதே நேரம் நீங்கள் இன்று பாரிஸ் புறநகர் பகுதியான செவரோன் பகுதியிலிருந்து நடைப்பயணத்தை நாளை தொடங்கி தொடர்ந்து எவ்வாறு அல்லது பாரிஸின் லாச்சப்பல் பகுதியிலும் ஒரு ஒன்றுகூடல் உள்ளதாக அறிந்துள்ளோம். அதே நேரம் அதன் பின்பு எந்த நாள் நீங்கள் ஜெனீவா நோக்கி உங்கள் நடைப்பயணத்தை பிரான்ஸ் தலைநகரிலிருந்து ஆரம்பிக்க உள்ளீர்கள்? நாளை மறுதினம், அதாவது புதன்கிழமை நீங்கள் ஜெனீவா நோக்கி உங்கள் பயணத்தை ஆரம்பிக்க உள்ளீர்கள். அதே நேரம் கூறுங்கள், இந்த தலைநகர் பாரிஸில் நீங்கள் எவ்வாறு இந்த மக்களையும், அதே நேரம் இந்த செவரோன் பகுதியில் கூடியுள்ள, அதாவது பிரான்ஸ் பாரிஸ் தலைநகரில் உள்ள எவ்வளவு மக்கள் அந்த பகுதியில் கூடியுள்ளார்கள்? இந்த கிராமத்தில் வசிக்கும் அனைத்து மக்களும் இங்கு வந்துள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வளவு மக்கள் என்று கணிப்பாக சொல்ல முடியவில்லை எனக்கு. அதே நேரம் மேற்பட்ட மக்கள் வந்து இருக்கிறார்கள். அதே நேரம் இப்ப பல இடங்களில் லாக்ரோன் பகுதியிலும் மக்கள் அங்கு இருப்பதால் அந்த இடத்திலும் ஒரு ஒன்றுகூடல் நடைபெற ஏற்பாடாகி உள்ளதாக அறிந்தோம். ஆனால் நீங்கள் சொல்வது போல் அந்த இடத்தில் இன்று ஒன்றுகூடல் இல்லை, அப்படித்தானே? இன்று இல்லை, நாளை நீங்கள் அந்த இடத்தை சென்றடைவதாக உள்ளீர்கள். சரி சிவந்தன், இணைந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் நாங்கள் உங்களை இரவு சந்தித்து வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உரையாடுவோம். நன்றி, வணக்கம். உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழர் குரல் வானொலி. இப்போது 10வது நாளாக சிவந்தன் அவர்கள் தனது மனிதநேய நடைப்பயணத்தை மேற்கொண்டு பாரிஸின் செவரோன் பகுதியை வந்தடைந்து அங்கு ஒரு ஒன்றுகூடல் எழுச்சி நிகழ்வு ஒன்று நடைபெற்று நாங்கள் சிவந்தன் அவர்களை இணைத்திருந்தோம். இப்போது அந்த ஒன்றுகூடலில் ஏற்பாட்டாளராக திரு பாலசுந்தரம் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். அவர்கள் நாளை அதற்கான ஏற்பாடுகள். வணக்கம் திரு பாலசுந்தரம் அவர்களே. வணக்கம். கூறுங்கள், நாளை எவ்வாறு நிகழ்வுகள் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது? நாளைய தினம் காலை 8 மணிக்கு அந்த எங்களுடைய மக்களுடைய இழப்புக்காக நாட்டப்பட்ட கல் அடியில் இருந்து, அதாவது நினைவு கல் அடியில் இருந்து இந்த நடப்பயணம் புறப்படுகிறது.
இன்று அந்த இடத்தில் தான் அந்த நடப்பயணம் முடிவிட்டு அந்த இடத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்று இந்த நகர பிதாவும் அதில் பங்கு கொண்டு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார். நாளைய தினம் அந்த இடத்திலிருந்து 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த நடைபயணமானது நாளை காலை 10 மணிக்கு நாக்ரோனோவ் நகரசபையை வந்தடையும். அங்கும் அந்த நகரசபை உறுப்பினர்கள் இதற்குரிய ஒரு ஆதரவை கொடுத்து வரவேற்பு கொடுப்பதற்காக அங்கு ஒரு சில நிமிடங்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்த மண்ணில் உள்ள ஒரு இல்லமான லண்டனுக்கு சென்று அங்கு நாதன் கஜன் மாவீரர்களுடைய அந்த அந்த வீர கற்களுக்கு வீர வணக்கம் செய்யப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு லாச்சப்பலை அடையும். லாச்சப்பல் ஊடாக இங்குள்ள பாரிஸ் நகரசபை ஹோட்டல் தி வீல் அந்த இடத்துக்கு 4 மணிக்கு சென்றடையும். 4 மணியிலிருந்து 5 மணி வரை அங்கு ஒரு ஒன்று கூடல் நடத்துவதற்கு அனுமதி எடுக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்தில் அவர் 1 மணித்தியாலம் அங்கிருந்து அதன் பின் அவருடைய நடைபயணம் ஜெனீவாவை நோக்கி புறப்படும். இதுதான் கூறுங்கள், லாச்சப்பல் பகுதியை நாளை எந்த நேரம் அவர் அந்த லாச்சப்பல் பகுதியில் கூடுவதற்கு ஏற்பாடாகியுள்ளது? லாக்னோவில் 10 மணிக்கு அங்கு முடிவிட்டால் 10-11 மணிக்கடல் முடிவிட்டால் லாச்சப்பல் பகுதிக்கு 12:30 1 மணிக்கடையில் அங்கு அந்த நடப்பயணம் வந்து கொண்டிருக்கும். அதைத் தொடர்ந்து அப்படியே லாச்சப்பல் பகுதிகளில் அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு அப்படியே ஹோட்டல் ரிவியூலை நோக்கி அந்த நடப்பயணம் தொடரும். இதே நேரம் நாங்கள் சரி அல்லது இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு உறவுகள் சரி உங்களுடைய தொடர்புகள் வேண்டுமென்றால் யாருடன் தொடர்பு கொள்ள முடியும்? அந்த தொலைபேசி இலக்கங்கள் உங்கள் கைகளில் உள்ளதா? அந்த தொடர்பு இலக்கம் என்னிடம் கைகளில் இல்லை. ஒரு தொடர்பு இலக்கம் இருக்கிறது 06 14 11 46 10. சரி, அந்த இது என்னுடைய தொடர்பு விளக்கம். நாளைய தினம் அவர்களுடனே நான் சென்றோன்றிருப்பேன். இந்த தொடர்பு விளக்கத்தை இணையலாம். உங்களுடைய தொடர்பு விளக்கம் இன்னும் ஒரு தொடர்பு விளக்கம் இருக்கின்றது. அந்த தொடர்பு விளக்கம் இருக்கின்றது. அது இந்த பயணம் தொடர்ந்து ஜெனீவா போகும் மட்டும் அந்த தொடர்பு கொள்ளலாம். அதில் அந்த நடைபயணத்தில் இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் அவருடன் தொடர்பு கொண்டு எந்த இடத்தில் இருக்கின்றார் என்று அறிந்து கொண்டு காலையில் அவர்களுடன் இணைந்து மாலை வரை அவர்களுடன் அந்த நடைப்பயணத்தில் பங்கு கொண்டு நீங்கள் உங்கள் வீடு திரும்பலாம். அந்த இலக்கத்தை நான் சொல்லுகின்றேன். 06 64 97 94 90. 06 64 97 94 90. இந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அந்த நடப்பயணம் எந்த இடத்தில் நிற்கின்றது என்று அறிந்து நீங்களாக சென்று அவர்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடப்பயணத்தில் அவரை தனி மனிதனாக அனுப்பக்கூடாது. அவர்களுடன் இணைந்து நாங்களும் அவருக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் நாங்கள் செல்ல வேண்டும். ஏனெனில் இன்று இந்த இடத்தில் வந்து பல பேர் அவருடன் உற்சாகமாக கைத்தது. அவர் தன்னுடைய களைப்பை மறைந்து அவர்களுடன் அளவலாவி தங்களுடைய கவலைகளை துன்பங்களை பரிமாறிக்கொள்வதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. நாங்களும் அவருடைய மனப்பாரத்தில் நாங்களும் இணைந்து அவருடைய மனப்பாரத்தில் ஒரு பகுதியை நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுக்காக நாங்கள் அவருடன் இணைந்து செல்ல வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் போகும் வரை அவருடன் எந்தெந்த இடங்களில் இணைய முடியுமோ அந்தந்த இடங்களில் இணைந்து நீங்களாகவே இணைந்து கொள்ளலாம் என்றதை அறிய தருகிறேன். அதே நேரம் நீங்கள் கூறுங்கள், இந்த பரிசு நகரப்பகுதியை வந்தடைந்த சிவந்தன் அவர்களை யாராவது ஊடகவியலாளர் அல்லது மனிதநேய பணியாளர்கள் பிற நிறுவனங்கள் யாராவது சந்தித்தார்களா? ஆமாம், அவர் வந்து வரும் வழியிலேயே, அதாவது கலையிலிருந்து வரும் வழியிலேயே அங்கு சாதாரணமாக இவர்களுடைய துண்டு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு வந்தன. அந்தந்த பகுதிகளில் உள்ள மேயர்கள் அந்த நகர பிதாக்கள் சாதாரணமாக வந்து அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து அவர்கள் உடனே தங்களுடைய கிராமத்தில் உள்ள பசிகளை வந்து அந்த இடத்துக்கு அவருடைய நடப்பயண இடத்துக்கு அவர்களுக்கு அழைத்து அதனூடாக கூடி சில பேட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்தந்த நகரங்களிலே வெளியாகும் பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது. இன்றும் இங்கு வந்த பொழுது
இந்த வில்லியலுபல் நகர சபை அவருக்குரிய முதலாவது வரவேற்பை கொடுத்தது. அங்கும் நகர பிதா இல்லாத பொழுதிலும் அதற்கான அடுத்த பொறுப்பதிகாரி அந்த இடத்தில் வந்து அவருக்குரிய மரியாதையை கொடுத்து அந்த பத்திரிகைகளில் வருவதற்கான நகர அந்த பத்திரிகையாளர்களும் அங்கு வந்து படம் எடுத்து அந்த நிகழ்ச்சியை தங்களுக்குள் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதே போல்தான் செவரோன் நகரத்தை அடைந்த பொழுதும் செவரோன் நகரபிதா வந்து எங்களை வரவேற்றார். அவர் 2 மணிக்கு இங்கு நாங்கள் வருவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து 4 மணி வரை எங்களுடன் காவல் இருந்து அவரை வரவேற்று அந்த இடத்தில் மதிப்பளித்திருக்கின்றார். மதிப்பளித்து அதையும் இங்கு உள்ள பத்திரிகைகளுக்கு செய்தியாக்குவதற்கான நடைமுறைகளை அவர் ஒழுங்கு செய்திருந்தார். அதே போல் இன்று இங்கு தங்குவதற்கான ஒரு நகர சபைக்கு சொந்தமான ஒரு பகுதியையும் இவர்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த இடத்தில் தான் நாங்கள் இன்று நின்று கொண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டத்திற்கான ஆதரவுகள் இன்று வெளிநாட்டு மக்களிடமிருந்து கிடைக்க பெற்றிருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் எல்லாரும் எவ்வளவு தூரம் இணைந்து செயற்படுகின்றோம் என்றதில் தான் தங்கியிருக்கிறது. அதுதான் இன்றைய நிலைமை. அதே நேரம் கூறுங்கள், இன்னும் அதாவது பரிசில் வாழும் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக என்னென்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இது இன்று மக்களுடைய கைக்கு வந்துள்ள போராட்டம் மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது. இன்று மக்கள் தான் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள். ஒரு தனி மனிதனாக அவர் இறங்கி களம் இறங்கிய பொழுது இன்று மக்கள் அவருக்கு பின்னால் அணிதிரளுகிறார்கள். இந்த தொடர்ச்சி இன்னும் ஜெனீவா நகரை அடையும் பொழுது ஆயிரக்கணக்கில் அதற்கு பின்னால் அந்த அணி திரளும் பொழுது அது ஒரு செயற்பாட்டின் ஊடாக ஒரு ஒரு நோக்கத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் ஒன்று திரளுகிறோம் என்பதுதான் நிச்சயம். இதில் தனி மனித குறைபாடுகளின் ஊடாக பிரிந்து ஒருவர் நாங்கள் பிரிந்திருப்பதற்கான நேரமும் அல்ல. இந்த ஒரு பெரிய இழப்புக்கு பின்னால நாங்கள் நிற்கிறோம். ஒரு பெரிய இழப்பு வந்தால், ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு மரண வீடு வந்தால் அந்த மரண வீட்டின் ஊடாக அயலிலே இருந்த சண்டை பிடித்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவது வழக்கம். இன்று நாங்கள் இத்தனையோ 1000 உயிர்களை கொடுத்து போட்டு நாங்கள் இன்று ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறதோ அல்லது ஒருவர் குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு நேரம் இல்லை. நாங்கள் எல்லாம் வந்து மனிதநேய அடிப்படையில நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேணும். எங்களுடைய தேசவண்ட அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர வேணும். ஒன்று சேர்ந்து இப்படியாக நடக்கும் ஒரு போராட்டங்கள், அதாவது இன்று புலம்பெயர்ந்த மண்ணில் தொடக்கப்பட்ட போராட்டம் தொடர்ந்து ஜனநாயக போராட்டமாகவும் இப்படியான சாத்திய வழியான போராட்டங்கள் நடைபெறுகிற பொழுது நாங்கள் அதுக்கான பலத்தை சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த பலத்தை சேர்த்து அதனூடாக நாங்கள் அதனுடைய அந்த வேலை திட்டத்தை முன்னுக்கு கொண்டு வருவதன் ஊடாகத்தான் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு முடிவை பெற முடியும். அதனால இந்த போராட்டத்தில் வந்து சகல மக்களும் தங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இவர் வந்து ஜெனீவாவை போய் அடையும் மட்டுமாவது நாங்கள் அவரோட கலந்து அந்த ஒன்று கூட அந்த நடப்பயணத்துல செல்ல வேணும் என்று ஒரு தீர்மானமாக எடுத்து 5 பேர் 10 பேராக இணைந்து வாகனங்கள்ல சென்று அவருக்கு உறுதுணையாக செல்ல வேணும் என்றதுதான் இந்த நடப்பயணத்தினுடைய வெற்றிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பா இருக்கும். அப்ப அதுல வந்து எல்லாரும் பங்கு கொள்ள வேணும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்ள, இது எங்களுடைய கடமை என்ற ரீதியில வந்து நாங்கள் அதில் பங்கு பெற வேண்டும் என்றதுதான். இவர் புறப்படும் பொழுது கூட நாங்கள் வந்து இந்த பயணத்தை பற்றிய சரியான தகவல்கள் இல்லாமல் தான் நாங்கள் தொடங்கினோம். ஆனால் இன்று தகவல் அறிந்த மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பயணம் வந்து நிச்சயமாக அந்த நிலையை அடையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு எங்களோட மக்கள் எந்த காலத்திலும் பிழை விட்டவர்கள் அல்ல. அவர்கள் இதில் இணைவாக இந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு போராட்டங்களும் எடுக்கப்படுகின்றது. அந்த போராட்டம் அவர் தனி மனிதனாக எடுத்த பொழுதும் இன்றைக்கு அதற்கு பின்னால பல பேர் இணைந்திருக்கிறது வந்து அந்த போராட்டம் நிச்சயமாக அந்த இடத்தை அடையும் என்றதை வந்து காட்டுது. எல்லாரும் இணைஞ்சு கொள்ள வேணும் என்றதான் இதில் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். நன்றி திரு பாலசுந்தரம் அவர்களை. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.